अस्सलाम वालेकुम। अस्सलाम वालेकुम। वालेकुम अस्सलाम। நீங்க மிச்சம் சோகமா இருக்கு சலாம் எல்லாம். நல்ல உஜாரா சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எங்க உத்தரம் கேட்கலையா? वालेकुम सलाम सर। ம், ஓகே. யூசுப், நாங்க லாஸ்டா என்ன படிச்சோம் போன கிளாஸ்ல? அப்துல்லா சொல்லுங்க. சுதந்திர கீதம் ஸ்டார்ட் பண்ணினோமா? ஓ அது சார் அதுல நாங்க இப்ப சந்தி பிரிச்சு பாடல்கள் எழுதி கொண்டு போறோம் தானே, அப்படிதானே? ஓ சார் ரைட். எத்தனை பாடல் எழுதிட்டோம்? இன்னைக்கு எந்த பாடல் எழுதணும்? இந்த வாழ்க சுதந்திர நாடுகளோடு எழுதிட்டோம் இல்லையா? முதலாம் பாடல் எழுதியாச்சு தானே? ஓ சார் எழுதியாச்சு. இரண்டாம் பாடலும் எழுதியாச்சு தானே? சார் லாஸ்டா ம். சே ராமநாதன் அதுதான் சார் முடிச்சோம். அதாவது தென்கொடு பனை நருந்தேமா எழுதிட்டோம். அடுத்தது ஆஹ் தென்றல் பூம்பொழில் அதுவும் எழுதிட்டோம். அடுத்து சேராமநாதன் அதுதான் எழுதிட்டோம் இல்லையா? இப்ப நாங்க ஓ சமூக பொருளாதார அதுல இருந்து பார்க்கணும். ரைட், பார்த்துக்கொள்ளுங்க. சமூக பொருளாதார சமத்துவம் தந்து என்றும் வாழியவே. சாதி மத பெரும் பூசல் தனிந்து அன்னை சாந்தியில் வாழியவே. இன்னொருக்கா பாருங்க, சந்தி பிரிச்சு கொள்வோம். சமூக பொருளாதார சமத்துவம் தந்து என்றும் வாழியவே. சாதி மத பெரும் பூசல் தணிந்து அன்னை சாந்தியில் வாழியவே. ஓகேயா? ஏழுமா? सर उन्नत समूह समूह சமூக சமூகம் அவங்க ओके சமூக பொருளாதார சமத்துவம் தந்து என்றும் வாழியவே. சாதி மத பெரும் பூசல் தணிந்து அன்னை சாந்தியில் வாழியவே. எழுதுறீங்களா? ஓகேயா? ओके सर ம். सर இது பார்த்தா எழுதணும் ம்? சந்தி பிரிச்சு இப்ப சந்தை தானே, ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு சொல்லா பிரிச்சு பிரிச்சு எழுதணும் இப்ப நான் சொன்ன மாதிரி. ஓகேயா? ओके सर ம். சார் லாஸ்ட் ஒருத்தனை வாசிங்களே. சமூக பொருளாதார சமத்துவம் தந்து என்றும் வாழியவே. சாதி மத பெரும் பூசல் தணிந்து அன்னை சாந்தியில் வாழியவே. ஓகேயா? ஓகே சார். ம். सर சமத்துவம்க்கு அடுத்த வேர்டு என்ன? சமத்துவம் தந்து என்றும். தந்து என்றும். ஓகேயா? ஓகே சார்.
சார் மதத்துக்கு அடுத்த வேர்டு என்ன? சாதி மத பெரும் பூசல். சரியா? சரி சாதி சார். மத பெரும் பூசல். சரியா? எழுதி முடிச்சா கை வைத்துங்க. ஜெயித் சொல்லுங்க பாப்போம். ஓகே சார். ம், சமூக பொருளாதார ம், சமூக பொருளாதார சமத்துவம் தந்து என்றும் வாழியவே. ம். சாதி மதம் பெரும் பூசல் தணிந்து அன்னை சாந்தியில் வாழியவே. ம். ஓகே. ரைட். எழுதி முடிச்சாக்கள் கையை வைத்துங்க. யூசுப், ஆமினா பியாஸ், அப்துல்லா அரூஸ், எம்ஐ அப்துல்லா, உமைர் ஹனஸ் எழுதியாச்சா? ஆமினா பியாஸ், உமைர் ஹனஸ். ரைட். இப்ப அடுத்த பாடல் பாருங்க. எழுதி முடிஞ்சா கை வைத்துங்க. ஆமினா பியாஸ் எழுதியாச்சா? ரைட். அடுத்தது பாருங்க. சிங்களர், தமிழர், முஸ்லிம். சிங்களர், தமிழர், முஸ்லிம் ஆதிய செல்வ நன்மக்கள். செல்வ நன்மக்கள் ஒன்றாய் கணக்க சந்தி பிரிச்சு கொள்ளணும். சரியா? செல்வ நன்மக்கள் ஒன்றாய் மங்கள அன்னை மணி கொடி தாங்கி வாழ்த்தி வணங்கிடுவோம். இன்னொருக்க பாருங்க. சிங்களர், தமிழர், முஸ்லிம் ஆகிய செல்வ நன்மக்கள் ஒன்றாய் மங்கள அன்னை மணிக்கொடி தாங்கி வாழ்த்தி வணங்கிடுவோம். ஓகேயா? சரியா? சார் இன்னொரு மட்டும் சொல்லுங்க. சிங்களர், தமிழர், முஸ்லிம் ஆகிய செல்வ நன்மக்கள் ஒன்றாய் மங்கள அன்னை மணிக்கொடி தாங்கி வாழ்த்தி வணங்கிடுவோம். சரியா? சரி சார். சரி சார். எழுதுங்க.
சார் கடைசி ஒரு முறை சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? இன்னொரு முறை சொல்லலுமா? எது? சிங்களர், தமிழர், முஸ்லிம், ஆதிய, செல்வ, நன்மக்கள். ஓகே, அது வரைக்கும் சரியா? சரி சார். நன்மக்கள் ஒன்றாய் மங்கள அன்னை மணிக்கொடி தாங்கி வாழ்த்தி வணங்கிடுவோம். சரிதானே? சரி சார். எழுதி முடிச்சார்கள் கையை வைத்துங்க. சரியா? ஆமினா பியாஸ், அப்துல்லா அரூஸ், உஸ்மான் ஹனஸ் எழுதியாச்சா? ரைட். இப்ப அடுத்த பாடல் பாருங்க. மணமளி ஈல மணித்திரு மாதே மக்கள் நமஸ்காரம். மணமளி ஈல மணித்திரு மாதே. அதையும் பிரிக்கல நாங்க. அதை பிரிச்சா பாருங்க. மணமளி ஈழ மணி திரு மாதே மக்கள் நமஸ்காரம். குணதிசாணி எம் தாயே கோடி நமஸ்காரம். சரியா? விளைஞ்சுதா? பேசுங்க பிள்ளை. எழுதுங்க. மணமளி ஈல மணி திரு மாதே மக்கள் நமஸ்காரம். குணதிசை அழகு ராணி எம் தாயே கோடி நமஸ்காரம். எழுதுங்க. அது என்ன குனி? என்ன சொல்லுங்க? அது மக்கள் நமஸ்காரத்துக்கு என்ன? மணிமளி ஈல மணி திரு மாதே மக்கள் நமஸ்காரம். குணதிசை அழகு ராணி எம் தாயே கோடி நமஸ்காரம். சார் ராணிக்கு பிறகு என்ன? எம் எம் எம்மண்டா எம் அது என்ற அர்த்தம்.
சரியா? ஓகேயா? ஆமினா பியாஸ் எழுதிட்டீங்களா? ரைட். ஓ சார். அடுத்த பாடல் பாருங்க. அன்பு, அறிவாண்மை, பொன், புகழ், ஈகை, அருளோடு வாழியவே, இன்ப சமாதானம் உலகு எங்கும் ஓங்க, இனிது அன்னை வாழியவே. இன்னொருக்க பாருங்க. அன்பு, அறிவாண்மை, பொன், புகழ், ஈகை, அருளோடு வாழியவே, இன்ப சமாதானம் உலகு எங்கும் ஓங்க, இனிது அன்னை வாழியவே. ஓகே? ஓகே சார். சார் உலகு எங்கும் வகுப்பட என்ன? அன்பு, அறிவாண்மை, பொன், புகழ், ஈகை, அருளோடு வாழியவே, இன்ப சமாதானம் உலகு எங்கும் ஓங்க. இனிது உலகு எங்கும் ஓங்க. ஓங்க. ஓகே சார். இனிது அன்னை வாழியவே. ஓகே பிள்ளைகள், இப்ப நீங்க என்ன செய்யணும்டா, நான் உங்களுக்கு பொருளை விளங்கப்படுத்துறதுக்கு இந்த அரும்பதங்கள் எழுதி கொள்ளுங்க. தோழமை என்ற சொல்லுங்க. சூரியன். சூரியன். அருவியண்டா ஆறு. எழிலண்டா சோலை, புல்லண்டா இழிவான, பூசலண்டா சண்டை, ஆதிய அண்டா ஆகிய, குணதிசை அண்டா கிழக்கு திசை. எழுதுறீங்களா? ஓகே சார். சரி சார். சார் ஸ்கிரீன் விளங்க. புக்ல பார்த்து எழுதுங்க பாப்பா. நான் ஸ்கிரீனை போட்டுறேன் கொஞ்சத்துல.
சரியா பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? ஓ சார். ரைட். இப்ப நாங்க பொருள் பார்க்க போறோம். சரியா கவனிச்சுக்கொள்ளுங்க. பொருள் எல்லாம் பார்த்த போறோம், நாங்க ஒர்க் செய்யலாம். இப்ப எழுதியாச்சு தானே? ரைட். வாழ்க இலங்கை மணி திருநாடு. மணி என்றா என்ன சொல்லுங்க. இப்ப நீங்க எழுதின இடத்துல, உங்களோட எழுதின பாடல்ல இந்த சொற்களை நான் மார்க் பண்ற சொற்கள பொருள் எழுதி கொள்ளணும். சரியா? வாழ்க இலங்கை மணி திருநாடு. மணி என்றா அழகு. சரியா? ஓகே. ஓகே சார். ரைட். மணி என்ன அழகு. மணி திருநாடுன்னா அழகிய திருநாடு. வாழிய வாழியவே, அதுல பொருள் விளைஞ்சுதானே. அழகிய இலங்கை திருநாட்டை வாழ்த்தி இருக்கிறாங்க. ஓகேயா? ரைட். வாழ்க சுதந்திரம். வாழ்க சுதந்திரம். வாழிய அன்னை மணிக்கொடி வாழியவே. அப்ப வாழ்க சுதந்திரம், வாழிய அன்னை மணிக்கொடி வாழியவே. அப்ப மணிக்கொடின்னா அழகிய கொடியை உடைய இந்த ஈழ நாடு வாழ சொல்லி வாழ்த்தி இருக்கிறாங்க. ஓகேயா? அது விளைஞ்சுதா? வாழ்க சுதந்திர நாடுகளோடு அன்னை சமமே வாழியவே. அதாவது சுதந்திரம் பெற்ற நாடுகள் இருக்கன, அந்த சுதந்திரம் பெற்ற நாடுகளோடு இந்த இலங்கை அன்னையும் சமமாக வாழட்டான். ஓகேயா? விளைஞ்சுதா? வாழியவே. வாழ்க சகோதர ஆசிய நாடுகள் தோழமை வாழியவே. அப்ப இந்த ஆசிய நாடுகளோடு இலங்கை நாடு என்ன செய்யட்டாம்? தோழமை கொண்டு நட்புறவு கொண்டு வாழட்டாம். ஓகேயா? இப்ப 2 பாடல்ல பொருள் விளைஞ்சுதான் உங்களுக்கு? அடுத்தது பாருங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, பன்னூறாண்டு பல நூற்றாண்டுகள். பன்னூறாண்டா பல நூற்றாண்டுகள். என்ன அப்படித்தானே? பன்னூறாண்டா என்ன? பல நூற்றாண்டு. பல நூற்றாண்டுகள். சரியா? மறைந்த சுதந்திர பானு. மறைந்த பானுண்டா என்னன்னு பார்த்தனாங்க? சூரியன். சூரியன். மறைந்த சூரியன் அதாவது வெளிச்சம், சுதந்திரமாகிய சூரியன். ரைட்டா? உதித்தது இங்கே. அப்ப பல 100 ஆண்டுகள் மறைந்து இருந்துச்சாம். என்ன? சுதந்திரம் என்ற சூரியன். பல 100 ஆண்டுகள் சுதந்திரம் என்ற சூரியன் மறைந்து இருந்துச்சாம். ஓகேயா? அப்படி மறைந்திருந்த சூரியன் இப்ப உதிச்சிட்டான். ஓகேயா? மறைந்திருந்த சூரியன் என்ன செஞ்சிச்சான்? இப்ப உதிச்சிருக்கிறதாம். உதித்தது இங்கே. அன்னை சுய ஆட்சி ஒளியில். இந்த இலங்கை அன்னை ஆனது சுய ஆட்சி ஒளியில் விளங்கும் அழகில் மகிழ்ந்துடுவோம். இப்ப இலங்கை அன்னை சுய ஆட்சி, தன்னையே தான் ஆளுகின்ற ஆட்சியை செய்து, அதை நாங்க என்ன செய்வோம்? அந்த அழகுல நாங்கள் மயங்கிடுவோம். பொருள் விளைஞ்சுதா? ஓகேயா? ரைட். அடுத்தது பாருங்க. தெங்கொடு பனை நரும் தேமா தோடை செந்நெல் வாழை பலா. தென்னை
பனை, நறும் தேமா, அதாவது வாசனை கொண்ட தேன் போன்ற மாம்பழங்கள், தோடை, சிவந்த நெல், வாழை, பலா, இதெல்லாம் என்ன? இலங்கையில் இருக்கின்ற தாவரங்கள், அப்படித்தானே? பலா, பொன்பொழி தேயிலை, பொன்பொல் போன்ற தேயிலை, ரப்பர், செழிக்கும் பொன்னாடு எம் நாடே. அப்ப எங்க நாட்டுல இருக்கிற விஷயங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? எங்க நாட்டுல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே என்ன சொல்லுங்க? தென்னை, பனை, வாசனை பொருந்திய தேன் போன்ற மா, அடுத்தது தோடை, செந்நெல், வாழை, பலா, பொன் போன்ற தேயிலை, ரப்பர் எல்லாம் இருக்காம், அப்படித்தானே? விளைச்சா சார். தென், அப்ப அதெல்லாம் எங்களோட நாட்டுல இருக்கிறதாம். சரியா? அடுத்து பாருங்க, தென்றல் பூம்பொழில், அதாவது தென்றல் காற்று அழகிய சோலைகளில், பொழிலண்டா சோலை, பொழிலண்டா என்ன? சோலைகள், செந்தமிழ் அருவி, திருமலை மணிமுத்தம், திருகோணமலையில இருக்கின்ற அழகிய முத்தம், குன்று ஒத்தன உயர் கொம்பன் யானை, அதாவது மலை போன்ற குன்றுகளை போன்ற கொம்புகளை உடைய யானைகள், குளமுடையாள் எங்கள் தாய். அப்ப நாட்டுல வேற என்ன இருக்கு பாருங்க? தென்றல் வீசிக்கொண்டிருக்கிறது, தென்றல் வீசுகின்ற அழகிய சோலைகள் இருக்கின்றன, செந்தமிழ் அருவிகள் இருக்கின்றன, திருமலையில திருகோணமலையில மணிமுத்தம் இருக்கிறது, குன்று போன்ற யானைகள், கொம்புகளை உடைய யானைகள் இருக்கின்றன. இப்படி எல்லாம் கொண்டதுதான் எமது நாடு. ஓகேயா? சரியா? சார். பொங்கும் போர்த்துகேயர் ஒல்லாந்தர் புல்லடிமை தொழில் போய் ஆங்கிலேயர் ஆட்சியில் இங்கு இனிது அடைந்தாள் அன்னை சுதந்திரமே. அப்ப போர்த்துகேயர் ஒல்லாந்தர் காலத்துல அடிமையாக இருந்துட்டு யார்ட காலத்துல சுதந்திரம் பெற்றிருக்கிறா? சொல்லுங்க, யார்ட காலத்துல சுதந்திரம் அடைஞ்சிருக்கு நாடு? அந்த பாடல்ல இருக்கு, சொல்லுங்க. தம்பி முத்தன். ஐயோ, பொங்கும் போர்த்துகேயர் ஒல்லாந்தர் புல் அடிமை கால தொழில் போய் ஆங்கிலேயர் ஆட்சியில், ஆங்கிலேயரும் எங்களை ஆட்சி செஞ்சுதானே, ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்களே. அந்த ஆங்கிலேயர் ஆட்சியில என்ன நடந்துச்சாம்? எமது நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சாம். ஓகேயா? ஓகே சார். ரைட். அடுத்து பாரு, அப்ப அந்த சுதந்திரத்துக்கு உதவின ஆட்களை பத்தி அடுத்தது சொல்லி இருக்கிறாங்க. ஜெயராமநாதன், அருணாச்சலம், ஜேம்ஸ் பீரிஸ், தம்பிமுத்தன் ஆகியவங்க ஜனநாயக முதற் புதல்வோர் ஈந்திடு சுதந்திரம் வாழியவே. அதாவது இந்த ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கு பாடுபட்ட ஆக்கள் யாரு? ஜெயராமநாதன், அருணாச்சலம், ஜேம்ஸ் பீரிஸ், தம்பிமுத்தன் வந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தாங்களாம். அவங்க எல்லாம் வாழட்டாம். சமூக பொருளாதார சமத்துவம் தந்து என்றும் வாழியவே. சமூக பொருளாதார சமத்துவம் உடையதாக இந்த நாடு வாழட்டாம். சாதி மத பெரும் பூசல் தணிந்து வாழட்டாம். சாதி மத பூசல்கள் பிரச்சனைகள் இல்லாம வாழட்டாம். சிங்களவர், தமிழர், முஸ்லிம்கள் ஆகிய செல்வ நன்மக்கள் எல்லாமே ஒரு கொடியின் கீழ், அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாம வாழட்டாம். மன மணி ஈல மணி திருநாடு மாதே எங்கள் நமஸ்காரம், உன்னை நாங்கள் வணங்குகிறோம். நமஸ்காரம் உன்னை நாங்கள் வணங்குகிறோம். குணதிசை அழகு, குணதிசை என கிழக்கு திசை அழகு ராணி ஆகிய எங்களது தாயே, உன்னை நாங்கள் கோடி முறை வணங்குகிறோம். அன்பு, அறிவாண்மை, பொன், புகழ், ஈகை, அருளோடு நீ வாழ்வாயாக. இன்ப சமாதானம் உலகெங்கு ஓங்க இனி இனிதாக அன்னையாகிய நாடே நீ வாழ்வாயாக. விளைஞ்சுதா பிள்ளையே? பொருள் விளைஞ்சுதா? யூசுப், அப்துல்லா ஓகேயா?
ம். ஓகே சார். இந்த பயிற்சிகள் செய்யலாமான்னு பாக்குறீங்களா இப்ப? ஓகேயா? Okay, sir. சரிங்க.
ஓகே பிள்ளைகள், இந்த ஒர்க்கை செஞ்சு எடுத்துக்கொண்டு வாரீங்களா? அடுத்த கிளாஸ்ல நாங்க திருத்துவோம். ஓகேயா? ஓகே சார். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே வலைக்கும் சலாம்.